உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைவருக்கும் வணக்கம். உயர்ந்த எண்ணம் வை, அது நடக்காமல் கூட போகலாம். ஆனால் உன் எண்ணத்தை கைவிடாதே என்று திருவள்ளுவர் சொல்கிறார். என் தமிழ் சொந்தங்களிடம் நான் இதை பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களிடம் நான் இந்த சமூக வலைதளம் மூலம் நான் என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் கூறுவதில் மண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு பேரில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. இப்போ திமுக ஆட்சிக்கு 5 லட்சம் கோடி கடன் அதிகரித்து மொத்தம் 5 to 5 10 லட்சம் கோடி கடன் என்று சொல்கிறார்கள். இது இனி அடுத்த தலைமுறைக்கு இந்த கடன் இன்னும் அதிகரிக்கும். கடன் வைத்து நம் இறந்து போகக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி ஐயா தமிழ்நாட்டு மக்களுக்கு 10,000 ரூபா தருகிறேன் என்று ஒரு தேர்தல் அறிக்கை விட்டார். அப்பொழுது அதை ஒரு பத்திரிகை நிருபர் அவரிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஐயா, நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த கடனை திருப்பி அடைக்க என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்னவென்று தெரியுமா? நிபுணர் குழு அமைப்பேன் என்று. ஐயா, ஒரு கட்சியின் தலைவர் நீங்கள் இப்படி சொல்லலாமா? நான் இதில் முதலீடு செய்து நான் இந்த கடனை நான் அடைத்து விடுவேன் என்று சொல்வது தான் சரி. மாறி மாறி எல்லா கட்சியும், நான் தாவேகா கட்சியில் இருந்து தலைவர் விஜய் அவர்கள் 2,500 ரூபா தாரேங்கிறார். அதே மாதிரி திமுக கட்சியிலிருந்து இப்படி வாரி வாரி தாரேங்கிற இன்னும் கடன் சுமை அதிகரிக்கும். நீங்கள் இப்படி இலவசமாக தருகின்ற மக்களுக்கு கொடுக்கும் பொழுது பால் விலை, கேஸ் சிலிண்டர், அத்தியாவசிய பொருட்களின் விலை அத்தனையும் அதிகரிக்கும். இப்போ வட்டியே கட்ட வேண்டி இருக்குங்களா? இப்போ நீங்கள் கடன் 10 லட்சம் கோடிக்கு ஏற்கனவே வட்டி கட்ட வேண்டியிருக்கும். இன்னும் நீங்கள் கடன் வாங்கும்போது கடன் இன்னும் அதிகரிக்கும். தயவு செய்து நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இலவசத்தை இந்த 2,500 ரூபா, 1000, 10,000 இப்படி நீங்கள் சொல்லிட்டு போகாதுங்க. இந்த கடனுக்கு இப்படி நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லுங்கள். இப்படி சொல்லி வாக்குகளை செய்கிறீங்க. நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம். நன்றி.